கோவில்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு காரணமாக வாகன ஓட்டிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி, கோவில்பட்டி, கயத்தாறு, விளாத்திக்குளம், எட்டயபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடும் பனிமூட்டம் காணப்பட்டது. இதனால் அதிகாலையில் வேலைக்கு செல்லும் கிராம மக்கள் மற்றும் நடைபயிற்சி மேற்கொள்பவர்கள் அவதிக்குள்ளாகினர். இதேபோன்று மதுரை, கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையில் கடும் பனிப்பொழிவால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடியே சென்றனர். மேலும் பனிப்பொழிவு காரணமாக தென் மாவட்டங்கள் வழியாக இயக்கக்கூடிய ரயில்கள் அனைத்தும் பனிப்பொழிவால் சிறிது காலதாமதமாக இயக்கப்பட்டது. பல்லடம் அருகே பனியன் அட்டை ஏற்றி சென்ற சரக்கு வாகனம் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே தெற்குப்பாளையம் பகுதியிலிருந்து சத்தியமங்கலம் நோக்கி பனியன் அட்டைகளை ஏற்றிக்கொண்டு சரக்கு வாகனம் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது மங்கலம் சாலை 3 மடை பகுதியை கடந்தபோது எதிர்பாராத விதமாக வேனிலிருந்து புகை வெளியேறி தீப்பற்றி எரிய தொடங்கியது. முன்னதாக வாகனத்தை இயக்கிய ஓட்டுநர் சதீஷ்குமார் வாகனத்தை சாலையோரம் நிறுத்திவிட்டு உடனடியாக கீழே இறங்கியதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. தொடர்ந்து தீ விபத்து குறித்து தகவலின் அடிப்படையில் அங்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இருப்பினும் சரக்கு வாகனம் மற்றும் அதில் கொண்டுவரப்பட்ட சுமார் 60,000 மதிப்பிலான அட்டை பெட்டிகள் எரிந்து சேதமாகியது. இந்த தீ விபத்து குறித்து பல்லடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மங்கலம் வட்டார ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் மழையால் கொசுக்களின் உற்பத்தி அதிகரித்து நோய் பரவும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் மங்கலம் வட்டார ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் தொடர் மழை காரணமாக பல்வேறு பகுதியில் மழைநீர் மற்றும் கழிவுநீர் தேக்கத்தால் கொசுக்களின் உற்பத்தி அதிகரித்துள்ளது. இதனால் நோய் பரவும் அபாய நிலை உருவாகியுள்ளது. இந்நிலையில் நோய் பரவல் அதிகரிக்காத வகையில் தெருக்களில் கொசு மருந்துகள் தெளிக்க வேண்டும் என்றும் அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நெல்லை மாவட்டத்தில் மருத்துவக் கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் தமிழக கேரள எல்லையில் வாகன சோதனையை பலப்படுத்த வேண்டியுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் கூறியுள்ளார். கேரளாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட மருத்துவக் கழிவுகள் நெல்லை மாவட்டத்தில் கொட்டப்பட்ட நிலையில் இதற்கு பல்வேறு தரப்பிலிருந்து கண்டனங்கள் எழுந்து வருகிறது. இந்த நிலையில் தமிழக கேரள எல்லைப் பகுதியில் சோதனையை தீவிரப்படுத்த தென்காசி மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்த நிலையில் தற்போது இரவு நேரங்களில் கேரளாவிலிருந்து தமிழகத்திற்குள் நுழையும் வாகனங்களை தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஒன்றிணைந்து சோதனை மேற்கொண்டனர். உதகையில் அதிகாலை நேரங்களில் கடும் நீர் பனிப்பொழிவு காணப்படுவதால் உள்ளூர் மக்கள் நெருப்பு மூட்டி குளிரிலிருந்து தங்களை பாதுகாத்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் இறுதியில் துவங்கும் நீர்ப்பனிப்பொழிவு படிப்படியாக உறைபனியாக மாறும். இச்சமயங்களில் அதிகாலை நேரங்களில் 0 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும். ஆனால் உதகையில் தற்போது மத்திய பேருந்து நிலையம், முக்கோணம், தலைக்குந்தா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நீர் பனிப்பொழிவு அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் கடும் குளிர் நிலவி வருகிறது. அதிகாலை நேரங்களில் தோட்டத் தொழிலாளர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள் உள்ளிட்டோர் நெருப்பு மூட்டி தங்களை குளிரிலிருந்து பாதுகாத்து வருகின்றனர். மேலும் பணிக்கு செல்பவர்கள் வெம்மை ஆடைகள் அணிந்தவாறு சென்று வருகின்றனர். தற்போது நீர் பனிப்பொழிவு காரணமாக கடும் குளிர் நிலவி வரும் நிலையில் ஓரிரு நாட்களில் உறைபனிப்பொழிவு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.